சொந்தமா நிலங்கள் வச்சிருக்கிறது தான் எல்லாமே அப்படின்னு இருந்த காலத்துல ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிறது பொருத்தமானதா இருந்திருக்கலாம். ஆனா திறமைதான் எல்லாம் அப்படின்னு இருக்கிற இந்த காலத்துல அது பொருத்தமாகாது. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராம வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. ஒரு மனிதர் பெரிய நிலத்துக்கு சொந்தக்காரரா இருக்காரு. அவரோட பயம் என்னவா இருக்கும்? நமக்கு அப்புறம் இந்த நிலம் யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான் அவரோட கவலை. நிலத்தையும் குடும்ப வரிசையையும் பாதுகாக்க பெண்களோட திருமணம், உறவுகள், வெளியே யாருக்கு எங்க போறாங்க, யாரோட பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் கண்காணிச்சாங்க. அந்த காலத்துல சொத்துனா நிலம், நிலம்தான் அதிகாரம்னால வாரிசு உறுதி முக்கியமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு பெண் ஐடில வேலை பார்க்கறா, ஒரு பெண் வீட்ல இருந்தே பிசினஸ் பண்றா, ஒரு பெண் ஆன்லைன்ல பாடம் கத்து கொடுக்கறா, மற்றொரு பெண் ஸ்டாக்ஸ்ல முதலீடு செய்யறா. இன்றைய காலகட்டத்துல செல்வம் நிலத்துல மட்டும் இல்ல, கல்வி, சிந்தனை, திறமை, தொழில் திறன் இதுல இருக்கு. இன்னைக்கு ஒரு மகள் சம்பாதிப்பது அவளோட தாத்தா வச்சிருந்த நிலம் சம்பாதிச்சதை விட அதிகமா இருக்கும். ஒரு பெண் சம்பாதிக்கும் போது, சொத்துக்களை உருவாக்கும் போது, குடும்பத்துக்கு சமமாக பங்களிக்கும் போது கட்டுப்பாடு பாதுகாப்பாக இல்லை, அது அநீதியா இருக்கு. பெண்கள் கட்டுப்படுத்த வேண்டியவர்கள் இல்லை, பங்களிக்க உருவாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நீங்க நம்பினா இவால்வ், EVOLVE அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஜென்டில் ப்ளூமர்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிற என்னோட கம்யூனிட்டியில சேர்றதுக்கு நான் ஒரு லிங்கை உங்களுக்கு அனுப்புறேன். அதுல நம்ம இன்னும் பல விஷயங்கள் கலந்துரையாடலாம்.